காம்பேக்டான லேண்ட் ஏரியாவில் அழகாக இந்த 3 BHK வீட்டை கார் பார்க்கிங்கோட டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஃபோயர், லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், அட்டாச்சு பாத்ரூமோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லாஞ்ச், செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி. மேலே செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 987 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 21 அடி அகலமாகவும் 47 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 16x10. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் போட்டிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இன்னும் பாலிசிங் ஒர்க் பண்ணலை. பண்ணும்போது டோர் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே 7x4 அடி சைஸில் ஃபோயர் எடுத்து ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. ஈஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக கார்னரில் ஷோகேஸ் யூனிட். இந்த கார்னரில் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கு. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x8. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும், சென்டரில் உடன் காட் போடுற இடத்துல பேக் சைடில் ஹெட் போர்ட் டிசைனாக வாலில் கிராண்டாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5x4. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் என்ட்ராரோம். நார்த் வெஸ்டில் கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் சேர்த்து டோட்டல் சைஸ் 16x8. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பிவிசியில் பேஸ் கேபினெட்ஸும், மேலே ஓவர்ஹெட் கேபினெட்டும், சைடில் டால் கேபினெட்டும், அதுக்கு மேலே லாட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில மைல்டு ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 8x6 அடி சைஸில் லாபி. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும், அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஸ்டடி டேபிளும், அது போக உடன் காட் போடுற இடத்துல பேக் சைடில் ஹெட் போர்ட் டிசைனாக கிராண்டாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 11x4. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்ப் வாஷர், டவல் பார், கிளாசட், டோர், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சவுத் ஈஸ்டில் ஃப்ரண்ட் பால்கனி, சைஸ் 9x6. அடுத்து பேசேஜில் இருந்து வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x10. 3 பெட்ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வேறு டிசைனில் ஹெட் போர்ட் டிசைனாக கிராண்டாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x4.
அடுத்து பேசேஜில் இருந்து மேலே டெரஸ்க்கு போகிறோம். படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் அடுத்து தொப்பாம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 78 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு டேங்க் ரூம் உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பேக்டான 3BHK ஹவுஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.